பணம் கொடுத்து திமுக ஒரு கூட்டத்தையே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, வேலை வாங்கிட்டு இருக்கு. தன்னுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி டீமை வச்சுக்கிட்டு அதுக்கு ஆட்களை ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து இது போன்ற டைல்யூஷன் வேலையில திமுக இறங்கி இருக்குது. இது எல்லாமே தெரிஞ்சுதான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு தடவை இல்லைங்க, 100 தடவை கோவைக்கு போனாலும் எங்க தலைவருக்கு இதே வரவேற்பு தான் இருக்கும். அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர். ஒரு தடவை இல்ல 100 தடவை போனாலும் இதை விட கூட்டம் உங்களுக்கு கம்மியா தான் வரும். ஏன்னா உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு எல்லாம் கிடையாது. இன்று இவர்கள் ஆதரிச்சு பேசக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து என்ன பண்ணாரு, அதே கோவைக்கு போனாரு. நானும் ரோட் ஷோ பண்ணணும், புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற மாதிரி நானும் செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு அங்க போனாரு. அங்க என்ன நடந்தது, பக்கத்து ஊர்ல இருந்து கவர்மெண்ட் பஸ்ல ஆளை கூட்டு வந்தாங்க தெரியுமா உங்களுக்கு. வேற வேற ஊர்ல இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து காசு கொடுத்து ரோட்ல நிக்க வச்சாங்க ரோட் ஷோக்கு. சமீபத்தில் சேட்டலைட் மீடியாஸில் நடந்த இந்த விவாதங்கள்லாம் பார்க்கும்போது விஜய் முதல் முறை வரும்போது இவ்வளோ கூட்டம் வர்றது இயல்பு தாங்க. அடுத்த முறை அதுக்கு அடுத்த முறை ஒவ்வொரு முறையும் வந்துட்டு இருக்கும்போது கூட்டம் கூடுதாங்கிறது தான் அங்கே முக்கியம். அவர் வந்து ஒரு நடிகர், இப்போ வரைக்குமே அவர் நடிகராகவும் இருக்கிறாரு. அந்த நடிகரை பார்க்கறதுக்காக அந்த பெரிய பெருங்கூட்டம் திரண்டிருக்கலான்ற மாதிரி. நீங்க உதயநிதி ஸ்டாலின் சினிமால இருந்து வந்தாரு, துணை முதலமைச்சரா இருக்கிறதுக்காக மக்கள் வந்துருவாங்களா? ரோட் ஷோல வந்து கை காட்டுவாங்களா? நீங்க பஸ் கொடுத்தா கூட்டிட்டு வரணும், 200 ரூபாய் பணம் கொடுத்து தான் கூட்டிட்டு வரணும், சாப்பாடு கொடுக்கணும். இன்னும் உங்களுடைய கட்சியினுடைய அடுத்த கட்டத்துக்கு நீங்க போயிருக்கீங்க, பியர் பாட்டில் கொடுக்குற கலாச்சாரத்துக்கு, அதெல்லாம் கொடுத்து தான் நீங்க கூட்டிட்டு வரணும். இது எதுவுமே இல்லாம வர்றது எங்க தலைவருக்கு. மாதிரியான நபர்கள் திடீர்னு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க, திடீர்னு வெளியே போறாங்க. வெளியே போறவங்களை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் ஆக்கி கட்சியில மதிக்க மாட்டாங்கன்ற மாதிரிலாம் தொடர் பிரச்சாரம். இந்த தொடர் பிரச்சாரம் எங்க வரைக்கும் போகுது அப்படின்னா, உதயநிதியோட ஒப்பிட்டு பேசும்போது சொல்றாங்க அவர் என்ன இவர் மாதிரி நடிகர், அவர் என்ன பிரைவேட் ஜெட்ல ஏரோப்ளைன்ல போறான்ற மாதிரி தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்கல்ல. இப்போ இவ்வளவு விமர்சனங்களையும் எப்படி எதிர்கொள்ள போறீங்க? திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இப்படிதான் நீங்க நடிகர்களை வச்சு பேசுனீங்க. அவர் மேல அரசியல் ரீதியாக விமர்சனம் வச்சீங்களா? திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மேல மீடியாக்காரர்களை ஏவி விடுறது, இது போன்ற வந்து சோகால்டு பத்திரிகையாளர்களை ஏவி விடுறது, நடிகர்களை ஏவி விடுறது, அவரை பர்சனலா அட்டாக் பண்றது, அவரை பத்தி பர்சனலா தப்பா பேசுறது, அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து கொலாப்ஸ் பண்றது, இது போன்ற வேலை தானே செஞ்சீங்க. நீங்க அதே வேலை தானே பண்ணிட்டு இருக்கீங்க. விஜய் மீண்டும் படங்களில் நடிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு செய்தி, அதாவது அது அறிவிச்சிட்டாரு. இந்த கடைசி படம் ஜனநாயகம், அதுக்கு பிறகு வந்து முழுநேர அரசியல்வாதியா ஆக போறது. கிரண் தாமோதரன் அவர்கள் வந்து எப்போ இந்த அரசியல் செய்திகள்லாம் சொல்றத விட்டு சினிமா செய்தியாளராக மாறினாருன்றது எனக்கு தெரியல. ஆனா அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா, பேரை மட்டும் தப்பா போட்டுட்டு இருக்காரு. திரைப்படத்துக்கான கதை கேட்கிறது, எந்த படத்துல நடிக்கலாம், எந்த ஆங்கிள் கேமரா வைக்கலாம், இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறது வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள். சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசுறோம். பிரதர் வணக்கம். மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. விமர்சனத்திலிருந்து ஆரம்பிக்கலாமா இல்லை வழக்கம் போல எங்கிருந்து ஆரம்பிச்சாலும் ஆரம்பிக்கும்? ஓகே. விஜய் அவர்களை பற்றிய ஒரு செய்தி வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, விஜய் மீண்டும் படங்களில் நடிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு செய்தி. அதாவது அவர் அறிவிச்சிட்டாரு இந்த கடைசி படம் ஜனநாயகம், அதுக்கு பிறகு வந்து முழுநேர அரசியல்வாதியா ஆக போறேன்ட்டு. ஆனால் தொடர்ச்சியாக நக்கீரன் பத்திரிகையிலும் அதை தான் குறிப்பிட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத மையம் என அவரை புகழ்ந்தார்கள். ஆனால் அவர் அடுத்த படத்துக்கு புதிய இயக்குநர்களை சந்தித்து கதைகளை கேட்கிறார் என்ற தகவல் அரசியல் வட்டாரங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளதுன்னு சொல்லி வழக்கம் போல நம்ம தாமோதரன் பிரகாஷ் அண்ணன் தான் எழுதியிருக்கிறாரு. அதே போல் இன்னைக்கு இந்த செய்தியும் தினத்தந்தியில் வந்து இந்த செய்தியும் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்துது. உண்மையிலேயே அவர் வந்து அரசியலில் இருப்பாரா இல்லை? நக்கீரன் தாமோதரன் அவர்கள் வந்து எப்போ இந்த அரசியல் செய்திகள்லாம் சொல்றதை விட்டு சினிமா செய்தியாளராக மாறினாருன்றது எனக்கு தெரியல. ஆனால் அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா, பேரை மட்டும் தப்பாக போட்டுட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலாக வந்து திரைப்படத்துக்கான கதை கேட்கிறது, எந்த படத்தில் நடிக்கலாம், எந்த ஆங்கிளில் கேமரா வைக்கலாம், இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறது வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் தான் அந்த ஆங்கிள்லாம் யோசிச்சுட்டு இன்றைக்கி சினிமா படத்துக்கான ஃபோட்டோ ஷூட்லாம் படுத்திட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கே பார்த்தாலும் அந்த அப்பா ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது, பஸ்ஸில் திடீர்னு ஏறி உட்காந்து ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. அதே போல் ஊட்டி கொடைக்கானலில் ஷூட்டிங் போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ 2-3 நாளாக வாக்கிங் போகிறப்பெல்லாம் வீடியோ வருது. இதெல்லாம் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த படத்திற்கு ஏதாவது நடிக்கலான்ற பிளான்ல கதை கேட்டுட்டு இருக்காரு. அவர் அங்கே வந்து அந்த யானை பாகன்களுக்கு திட்டங்கள் அமைச்சு கொடுக்க தான் போனார், ஷூட்டிங்லாம் போகல. அவர் ஏங்க வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்தாங்க, மக்கள் அவ்வளோ ஆவேசம் அடைஞ்சாங்க. அங்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது. மலம் கடந்த இடத்துல இவரால் போய் பார்க்க முடியல. ஆனால் ஊட்டியில் மலர் கண்காட்சிக்கு போய்கிட்டு இருக்காரு. அங்கே மலர் சிம்மாசனம் கொடுத்துருக்காங்களாம், அதில் அமர்ந்து ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காரு. கட்சிக்காரங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு இன்ப சுற்றுலா மாதிரி ஊட்டி அவர் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே மக்கள் அவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறாங்க. பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வர மாட்டோம்,
அதை வந்து நிப்பாட்டுங்கன்னு மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, விவசாய மக்கள். இவர் விவசாயத்தை அழிக்காம என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நான் பார்க்குறேங்கிறாரு. ஆனால் நிலம் கையகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் செய்தி நேற்று முதலத்தை வந்திருக்குது. அப்போ அங்கே போய் நீங்கள் அந்த மக்கள்கிட்ட பேச உங்களால் முடியல, இதெல்லாம் பண்ண முடியல. நீங்கள் ஊட்டி மலர் கண்காட்சியில் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வந்து எங்களை பார்த்து வந்து சினிமாவுக்கு போகிறாரான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவர் யார் தெரியும்? நக்கீரன் அவர் இவர் தாமோதரன் அவர்களுக்கு என்ன தெரியும்? அவர் சினிமா செய்தியாளர். அவர் என்ன சினிமாவில் இத்தனை வருஷமா பேசிட்டு இருந்தாரா? அரசியல் தானே பேசிட்டு இருந்தாரு. இப்போ மட்டும் எப்படி சினிமா செய்தியாளராக மாறினாரு? அதாவது என்னவோ தெரியல. இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவை ஆதரவா இருக்கிற பல பேர் திடீர்னு ஒரு புது அவதாரத்தை எடுத்துடுறாங்க. திடீர்னு பார்த்தா திமுக மேடையில் பேசுறவங்க ஊடகவியலாளராக மாறிடுறாங்க, திமுக மேடையில் பேசுறவங்க பத்திரிகையாளராக மாறிடுறாங்க, திமுக மேடையில் பேசுறவங்க திமுகவுக்கு ஆதரவாக பேசுறவங்க இவ்வளவு நாள் அரசியல் பேசிட்டு இருந்த பத்திரிகையாளர் சொன்னா சினிமா பத்திரிகையாளராக மாறிடுறாங்க. எப்படி இந்த மாதிரி டிஃப்ரெண்டா கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி வேடத்தை மாத்திக்கிட்டு இருக்காங்க? எதற்காக இந்த வேலை செய்றீங்க? கொடுக்குற பணத்துக்கு வேலை செய்யலாம், அதற்கு இப்படி பொய் புரட்டாவா வேலை செய்யறது? நரேட்டிவ்ன்றீங்களா? பொய் புரட்டு நரேட்டிவ் கூட கிடையாது. நரேட்டிவ்னால கொஞ்சமாவது உண்மை இருக்கணுமா இல்லையா? இது முழுக்க பொய் பித்தலாட்டம் இப்படி எல்லாம் செஞ்சு வாங்கின காசுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி செய்திகள் இப்போ தினத்தந்தி பத்திரிகை, இந்த நக்கீரன் பத்திரிகை, இந்த மாதிரி செய்திகள் வெளியிடும்போது இயல்பாகவே மக்களுக்கு ஒரு சந்தேகம் வரும்ல. ஒருவேளை வழக்கம் போல் எல்லாரும் மாதிரி ஒரு கமலஹாசன் சொன்னார் ஆரம்பத்தில், திடீர்னு பார்த்தா படத்துக்குள்ளே போயிட்டு இன்னைக்கு வந்து முழு நேர பார்ட் டைம் அரசியல்வாதியாக இருக்கிறார், பார்ட் டைம் முழு நேர நடிகராக இருக்கிறான்ற மாதிரி போகிறாங்களா? அந்த மாதிரி கட்டத்துக்கு நகர போகிறாரோன்னு சந்தேகத்தை வருது இல்லை? மக்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா எங்க தலைவர் போல கட்சி ஆரம்பிக்கும் போதே மிக தெளிவா மக்கள் கிட்ட இருக்கிற யதார்த்தத்தை சொல்லிட்டு வந்த தலைவர் வேற யாருமே கிடையாதுங்க. மிக தெளிவா அவர் சொல்றாரு, நான் அரசியல் கட்சியை துவங்குறேன், எனக்கு வந்து ஏற்கனவே ஒப்புக்கொண்ட படப்பணிகள் இருக்கு, அதை நான் முடிக்கணும், கட்சியோட கட்டமைப்பு பணிகளை முடிக்கணும், அது சமயத்தில் அரசியல் பணிகளும் இருக்கு, அதையும் நான் பார்க்கணும், இது ஒன்றுக்கு ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாம நான் என்னோட பணிகளை முடிக்கணும், அதை முடிச்ச பிறகு நான் முழு நேரமா உங்க கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசியலுக்கே வந்திருக்கிறாரு. உங்களை போல வந்து ரகசியம் தெரியும்னு சொல்லி ஆட்சி அமைச்சு ஏமாத்தல உங்க தலைவரை போல. அப்ப நீங்க வந்து யாரை பார்த்து கேள்வி கேட்கிறீங்க? உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு? எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல கொடுத்த எதையுமே நிறைவேற்றாத ஒரு ஆட்சி இருக்கு, அந்த ஆட்சியை பத்தி எழுதுறதுக்கு திரு தாமோதரன் அவர்களுக்கு தெரியும் இருக்குதா? எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல எதையெல்லாம் சொன்னாங்க, தனியாக வச்சிருக்கேன் அதில். நீங்க போன இன்டர்வியூல சொன்னீங்க வாங்க பேசலாம், நான் அதை பேசுவேன். இந்த இதுல வந்து இன்னும் 2 கேள்வி இருக்கு, அதையும் நான் சேர்த்து கேட்டுறேன். அதாவது இதுல கூடுதலாக என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழகம் முழுவதும் வாக்குச்சாவடி வாரியாக தொண்டர்களை அணிதிரட்டி வைத்திருப்பது திமுகவுக்கும் அதிமுகவும் தான். இந்த கட்சிகளுக்கு அடுத்தபடியாக அணிதிரட்டியது தேமுதிக, விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி. இந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணுறதுக்காக இந்த 3 கட்சிகளுக்கு இணையாக ஒரு கட்சி நிர்வாகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற விஜயினுடைய முயற்சி கோவையில் தோல்வி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. கோவையில் தோல்வின்னு சொன்னா சின்ன குழந்தை கூட சிரிக்குங்க. ஏங்க நீங்க கோயம்புத்தூர்ல தலைவர் போறாரு, வழிநெடுகிலும் மக்கள் நிக்கிறாங்க, அவரை வரவேற்கிறாங்க, அவர் வருவதற்கு முன்பாகவே பல மணி நேரங்களாக காத்திருக்கிறாங்க. இன்று இவர்கள் ஆதரித்து பேசக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து என்ன பண்ணாரு? அதே கோவைக்கு போனாரு, நானும் ரோட் ஷோ பண்ணணும், புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற மாதிரி நானும் செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு அங்கே போனாரு. அங்க என்ன நடந்தது? பக்கத்து ஊர்ல இருந்து கவர்மெண்ட் பஸ்ல ஆளை கூட்டு வந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? வழிநெடுக்குல கவர்மெண்ட் பஸ் நிக்குது, கவர்மெண்ட் பஸ்ல திமுக காரங்க கொடியை கட்டிக்கிட்டு வேற ஊர்ல இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து காசு கொடுத்து ரோட்ல நிக்க வச்சாங்க. ரோட் ஷோக்கு ஆட்களே கிடையாதுங்க அங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு ரோட் ஷோ பண்ணாங்க. அவரை பார்க்க தன்னெழுச்சியா மக்கள் வரல. உடனே என்ன பண்ணுவீங்க? இப்படி ஒரு உருட்டு. இது வந்து சினிமாவுடைய கவர்ச்சி, அதனாலதான் நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து இவ்வளவு கூட்டம் வருது, இல்லைன்னா வராது அப்படிங்கிறீங்க. சரி, நான் என்ன கேட்கிறேன், சினிமா கவர்ச்சி கூட்டம் வருதுங்கிறீங்களா? உதயநிதி ஸ்டாலின் சினிமால தான் நடிச்சாரு, நீங்க தான் அவரை மிகப்பெரிய கதாநாயகன் எல்லாம் பேசுறீங்கல்ல, மிகப்பெரிய மாமன்னன் அப்படின்லாம் நீங்க பேசுறீங்கல்ல, அப்ப அவர் வரும்போது ஏன் கூட்டம் வர? இத்தனைக்கும் அவர் ஒரு சினிமா நடிகர் மட்டும் இல்லை, இன்னைக்கு சினிமா நடிகராக இருந்து வந்தவர் மட்டும் இல்லை, ஒரு ஆளும் கட்சியின் துணை முதலமைச்சர், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்துடைய வாரிசு, அவரை பார்க்க ஏன் கூட்டம் வரல? அப்ப அவர் ஆளுமை கிடையாதா? நீங்க சினிமா நடிகருக்கே இவ்வளவு கூட்டம் வருதுன்னா ஒரு ஆளுமைக்கு எவ்வளவு கூட்டம் வரணும்? ஏன் வரல? அப்ப அவர் ஆளுமை கிடையாதுன்னு ஒத்துக்கிறாங்களா? அவர் அரசியல்வாதியே கிடையாதுன்னு ஒத்துக்கிறாங்களா? அப்ப என்ன மாதிரியான உருட்டு இதெல்லாம்? ஏங்க எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி கணேசன் அவர்களும் நம்ம பார்த்துருக்கிறோம். எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட்டின கூட்டம் அரசியல் சிவாஜி கணேசன் அவர்கள் கூடுச்சா? 2 பேருமே நடிகர்கள் தானே, 2 பேருமே அரசியலுக்கு வந்தாங்கல்ல. அப்ப எம்ஜிஆருக்கு மட்டும் எப்படி ஒரு கூட்டம் கூடிச்சு, சிவாஜி கணேசன் ஏன் அந்த கூட்டம் வரல? 2 பேருமே திரை பிரபலம் தானே, 2 பேருமே திரை கவர்ச்சி தானே. இல்ல இப்ப நீங்க சொல்ற ஒப்பீடே வந்து சிவாஜி கணேசன் முன்பாகவே எம்ஜிஆர் அவர்கள் களத்துல இருந்தாருங்க. சினிமா நடிகராக 2 பேருக்குமே திரை கவர்ச்சி இருக்குல்ல. அப்ப எம்ஜிஆர் அவர்களுக்கு கூடின கூட்டத்துல ஓரளவா சிவாஜி கணேசன் கூடி இருக்கணும்ல, ஏன் கூடல? அப்ப மக்கள் தெளிவா இருக்கிறாங்களா இல்லையா? யாரு அரசியல் ஆளுமை, அரசியல்ல யாரு மக்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க, அந்த பக்கம் தான் மக்கள் நிற்பாங்க. நீங்க உதயநிதி ஸ்டாலின் சினிமால இருந்து வந்தாரு, துணை முதலமைச்சரா இருக்கின்றதுக்காக மக்கள் வந்துருவாங்களா? ரோட் ஷோல வந்து கை காட்டுவாங்களா? நீங்க பஸ் கொடுத்தா கூட்டிட்டு வரணும், 200 ரூபாய் பணம் கொடுத்து தான் கூட்டிட்டு வரணும், சாப்பாடு கொடுக்கணும், இன்னும் உங்களுடைய கட்சியினுடைய அடுத்த கட்டத்துக்கு நீங்க போயிருக்கீங்க, பேர் பாட்டில் கொடுக்குற கலாச்சாரத்துக்கு, அதெல்லாம் கொடுத்து தான் நீங்க கூட்டிட்டு வரணும். இது எதுவுமே இல்லாம வர்றது எங்க தலைவருக்கு. அதுதான் அரசியல் ஆளுமை, அதுதான் எங்க தலைவருடைய மக்களுடைய செல்வாக்கு.
எங்க தலைவர் அந்த அளவுக்கு மக்கள் மனதில் இருக்காருன்றதுக்கான ஒரு இதுதான் அது. சமீபத்தில் சேட்டலைட் மீடியாஸ்ல நடந்த இந்த விவாதங்கள்லாம் பார்க்கும்போது விஜய் முதல் முறை வரும்போது இவ்வளவு கூட்டம் வர்றது இயல்பு தாங்க, அடுத்த முறை ஒவ்வொரு முறையும் வந்துட்டு இருக்கும்போது கூட்டம் கூடுதாங்கிறது அங்கே முக்கியம். அவர் வந்து ஒரு நடிகர், இப்போ வரைக்குமே அவர் நடிகராகவும் இருக்கிறாரு, அந்த நடிகரை பார்க்கறதுக்காக கூட அந்த பெரிய பெருங்கூட்டம் திரண்டிருக்கலான்ற மாதிரி. இந்த சேட்டலைட் மீடியா அப்படியே வந்து இன்னொரு கேள்வியும் கேளுங்க, ஏன் மு.க. ஸ்டாலின் வந்து முதலமைச்சரா இருக்கிறாரு, மக்கள் நலப்பணிகள் செய்யறாரு, அவர் போற இடத்துல ஏன் மக்கள் அவரை சந்திக்க வர்றதில்லை, பஸ் வச்சு கூட்டிட்டு வரீங்க? உதயநிதி ஸ்டாலின் போற இடத்துல ஏன் கூட்டம் வர்றதில்லை, பஸ் வச்சு கூட்டிட்டு வரீங்க? மக்கள் நல்லது செஞ்சிருந்தா மக்கள் இவர்களை வரவேற்கணும்ல. ஏன் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது, கலைஞர் இருக்கும்போது அவர்கள் போற இடத்துல மக்கள் சாரை சாரையாக நின்று மிக எழுச்சியோட வரவேற்றாங்களா இல்லையா? மக்கள் தலைவர்கள் தான் இருந்தாங்க. ஏன் அது மு.க. ஸ்டாலினுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு அது ஏன் இல்லைன்னு சொல்லி விவாதம் நடத்துங்க. ஏன் அதை நிறுத்தத்துக்கு என்ன பயம் உங்களுக்கு சேட்டலைட் சேனல்ஸ்க்கு? உண்மையை எடுத்து பேசுங்க. ஐயா கலைஞர் அவர்களுக்கு வந்த கூட்டம் ஏன் இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வரமாட்டேங்குது, ஏன் உதயநிதி ஸ்டாலினுக்கு வரமாட்டேங்குது? அப்ப மக்கள் எழுச்சி இல்லைல்ல, அதை பேசுங்க. ஏன் அதை பேச மாட்டேங்கிறோம்? அப்ப திட்டமிட்டு எங்களுக்கு வரக்கூடிய கூட்டத்தையும் மக்கள் எழுச்சியையும் டைல்யூட் பண்றதுக்கான வேலையில அத்தனை பேர் இறங்கிட்டாங்க. பணம் கொடுத்து திமுக ஒரு கூட்டத்தையே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது, வேலை வாங்கிட்டு இருக்குது. தன்னுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி டீமை வச்சுக்கிட்டு அதுக்கு ஆட்களை ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து இது போன்ற டைல்யூஷன் வேலையில திமுக இறங்கி இருக்குது. இது எல்லாமே தெரிஞ்சுதான் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு தடவை இல்லைங்க, 100 தடவை கோவைக்கு போனாலும் எங்க தலைவருக்கு இதே வரவேற்பு தான் இருக்கும். அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர். ஒரு தடவை இல்ல 100 தடவை போனாலும் இதை விட கூட்டம் உங்களுக்கு கம்மியா தான் வரும். ஏன்னா உங்களுக்கு மக்கள் செல்வாக்குலாம் கிடையாது, நீங்க ஒரு குடும்பத்துடைய வாரிசு, அவ்வளவுதான். கூடுதலாக அதே பத்திரிகையில் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, விஜய்க்கு வந்து இறுதி கட்டத்தை, அதே கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து யார்கிட்ட நடக்குது என்னன்றதுல அந்த தகவலுமே இல்லை. கடைசியாக என்ன நடக்க போகுதுன்னா, அமித்ஷா அவர்கள் வந்து கடுமையான ஒரு அழுத்தத்தை கொடுத்து பாஜக அதிமுக கூட்டணியில் விஜய் அவர் போய் சேர்ந்துருவாருங்கிற மாதிரி நக்கீரன் பத்திரிகைன்னு சொல்லியிருக்காங்க. சில அரசியல் விமர்சகர்கள் சமூக வலைதளங்களில் பேசுறாங்க, நீ கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையில் அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? இப்போ என்ன இவங்களுக்கு பிரச்சனை, திமுகவிற்கும் திமுக ஆதரவாக பேசக்கூடிய பத்திரிகைக்கும் பத்திரிகையாளர்ன்ற பேரில் பேசக்கூடியவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவிற்கு பிறகாகவே இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயம். என்ன பயம் அப்படின்னா, இஸ்லாமிய பெருமக்களுடைய ஆதரவு, பெரும்பான்மை ஆதரவு தலைவர் அவர்களை நோக்கி திரும்பிடுச்சு, தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி திரும்பிடுச்சு. அதற்கு பிறகான வக்ஃபு சட்ட போராட்டத்திலேயா இருக்கட்டும், இந்த திமுகவுடைய கபட நாடகத்தை இஸ்லாமிய பெருமக்கள் உணர்ந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பாஜக அதிமுக கூட்டணி, பாஜக இருக்கக்கூடிய இடங்களுக்கு சிறுபான்மை பெருமக்கள் வாக்களிப்பதற்கான எந்த விதமான சாத்தியமும் கிடையாது. அப்போ எங்களை நோக்கி இந்த சிறுபான்மை பெருமக்களாக இருக்கட்டும், இஸ்லாமிய பெருமக்களாக இருக்கட்டும், எங்க தலைவரை நோக்கி மிகப்பெரிய ஆதரவை கொடுக்கும்போது இவர்களுக்கு அதை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக திமுக சிறுபான்மை பெருமக்களை வந்து வெறும் வாக்கு வங்கியாக தான் பயன்படுத்தி இருந்துச்சு. அதுக்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்கு. நீங்க இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுவிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இன்றைக்கு கூட இந்த வக்ஃபு சட்டத்திருத்த விஷயங்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களை வெறும் கண்துடைப்பு நாடகம் நடத்திக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு அவருடைய வாக்கு வங்கிகளை பெறுவதற்கான வேலைகளை திமுக சிறைவாசிகள் விஷயத்துல திமுக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க. பலரும் இப்ப வெளியே வந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாமிய பெருமக்களுடைய விடுதலை விஷயத்துல எவ்வளவு இஸ்லாமிய பெருமக்கள் பேசிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. சட்டமன்றத்தில் வெறும் அறிவிப்போடு தான் நிற்கிறதே தவிர்த்து அதற்கான முனைப்பு வந்து காட்டவில்லை முதல்வர்னு சொல்லிட்டு இருக்காங்க. வக்ஃபு சட்டத்திருத்த விஷயத்துல நீங்க மிக தெளிவா நான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கங்க. ஆளுநருடைய விவகாரம், அதையும் இந்த வக்ஃபு சட்டத்திருத்த விஷயத்திலையும் நீங்க திமுக வந்து பார்க்கணும். ஆளுநருடைய அதிகாரத்திற்கு எதிராக ஒரு வழக்கு தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் போகும்பொழுது திமுக வழக்கு தொடரல, தமிழ்நாடு அரசு சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. தமிழ்நாடு அரசு வர்சஸ் தமிழ்நாடு கவர்னர் அப்படின்னு வழக்கு தொடர்ந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய 3 பேரை வந்து நியமிச்சு அவர்களுக்கு கீழே வந்து ஒரு 20 பேர் கொண்ட, கிட்டத்தட்ட ஏறத்தாழ 20 பேர் எனக்கு தெரிஞ்சு, அப்படி ஒரு அணியை வந்து கட்டமைச்சு ஆளுநருக்கு எதிராக வழக்கு செய்து வாதாடி வெற்றி பெற்று இந்த மாநிலத்துடைய உரிமையை நாங்கள் நிலநாட்டணும் அப்படின்னு மார்த்தட்டி பேசிக்கிற திமுக, அந்த வழக்கறிஞர்களை கூப்பிட்டு வந்து விருந்து கொடுத்த திமுக முதலமைச்சர் அவர்கள் வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவில் ஏன் தமிழ்நாடு அரசின் சார்பாக வழக்கு தொடரல? இதை ஒரு அரசின் நிலைப்பாட கொண்டு போயிருக்கணுமா இல்லையா? நீங்க திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்கீங்க, நாளைக்கு நீங்க இருக்க போறது கிடையாது, நாளைக்கு நீங்க அரசியலே இருப்பீங்களான்னு தெரியாது, அந்த அளவு தான் உங்களுடைய ஆட்சி இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்க பேர்ல நீங்க ஏன் வந்து இஸ்லாமிய பெருமக்களுடைய உரிமை நிலைநாட்ட வழக்கு தொடுக்கிறீங்க? ஆட்சி அதிகாரத்துல இருக்கீங்க, அதிகாரத்துல இல்லாத கட்சிகள் கட்சியின் சார்பாக வழக்கு தொடரலாம். நீங்க ஆட்சி அதிகாரத்துல சிஏஏவுக்கு எதிராக கேரளா அரசாங்கம் வழக்கு தொடுக்குது. அதே போல ஒன்றிய அரசின் பல்வேறு செயல்பாடுகளுக்கு எதிராக பல்வேறு அரசாங்கங்கள் வழக்கு தொடுக்குது. ஆனா தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக வழக்கு தொடுறாம திமுகவின் சார்பில் வழக்க தொடர்ந்துட்டு ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு நீங்க என்ன பண்றீங்க? நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க, இஸ்லாமிய பெருமக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. நாங்க தான் வந்து உங்களை பாதுகாக்கிறோம்னு சொல்லி அவங்களை திரும்ப திரும்ப நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நாங்க கட்சி ஆரம்பிச்சோம், சட்ட போராட்டத்தை தொடங்குறோம், அதுவும் இஸ்லாமிய பெருமக்களுக்காக ஒரு சட்ட போராட்டத்தை தொடங்குறோம். இந்தியாவிலேயே மிக மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அபிஷேக் மனு சிங்வி அவர்களை வச்சு நாங்க வாதாடுறோம். இப்போ கூட பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறோம். அந்த சட்ட போராட்டத்தை மிக சீரிய அளவில் நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். பெரிய டீமை வந்து நாங்கள் அதில் போட்டு பண்ணிட்டு இருக்கிறோம்.
அதை நாங்க ஒரு கட்சியா நாங்க செய்யறோம். நீங்க ஆளும் ஆட்சியாளர்கள் தானே, ஏன் அரசாங்கத்தின் சார்பில் பண்ணல? தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏன் அந்த நிலைப்பாடா கொண்டு போகல? அப்ப இந்த இடத்துலயே உங்க ஓனருக்கு ஆதரவா நீங்க வேலை பார்க்கறது தெரியுது இல்ல? உங்க ஓனர் மனசு கோணாம நடந்துக்கிறதுக்காக நீங்க எவ்வளவு வேலை பார்க்குறீங்க பாருங்க. இங்க எவ்வளவு அழகா வந்து உங்க ஓனர் மனசு கோணாம எங்க ஓனர் கோச்சி பாருன்ற பயத்துல அவ்வளவு அழகா நீங்க இந்த வழக்கை வந்து திமுக பேர்ல போட்டு அந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. கண்துடைப்பு நாடகம் பண்றீங்க. பரந்தூர்ல எப்படியாவது ஏர்போர்ட்டை கட்டி முடிச்சிடணும், இல்லைன்னா ஓனர் கோச்சி பாருன்னு சொல்லிட்டு நிலம் கையகப்படுத்துறீங்க. அப்ப மறைமுகமா அந்த ஓனருக்கு நீங்க வேலை பார்த்துட்டு நாங்க நேர்மையா இஸ்லாமிய பெருமக்களுக்காக வந்து நிற்கும் போது, களத்துல நிற்கும் பொழுது நீங்க என்ன பண்றீங்க? பாஜகவோட இவங்க கூட்டணி சேர்ந்துருவாங்க. இவங்க பாஜகவோட கூட்டணி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கூட்டணிக்கு வேற வழி இல்லாம போயிடுவாங்க அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதன் மூலமாக திரும்ப அந்த இஸ்லாமியருடைய நன்மதிப்பை பெற முடியுமா? தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக இஸ்லாமிய பெருமக்களை திருப்பிட முடியுமா? இல்ல சிறுபான்மை பெருமக்களை திருப்பிட முடியுமா? அப்படின்னு ஒரு முயற்சியில, ஆழம் பார்க்கும் முயற்சியில் தான் இன்னைக்கு அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த கள நிலவரம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த விமர்சனம் இன்னொரு பக்கம் என்ன மாதிரியான விமர்சனம் வருதுன்னு பார்க்கும்பொழுது, இப்போ கடந்த காலத்தில் நாம் தமிழ் கட்சியில் யாராவது ஒரு கடை கோடி நிர்வாகி வெளியே போனால் கூட அது மிகப்பெரிய செய்தியாக்கி கூட்டமாக கூடாரம் காலியாகிறது நாத்தாக்கன்ற மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்விட்டரில் பேசக்கூடியவங்க, இன்ஸ்டாவில் பேசக்கூடிய இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாதிரியான நபர்கள் திடீர்னு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க, திடீர்னு வெளியே போகிறாங்க. வெளியே போகிறவங்கள வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் ஆக்கி, பார்த்தீங்களா பெண்களுக்கு மதிப்பு இல்லை, இப்போ சமீபத்தில் கூட போயிருந்தாங்க ஒரு பெண்மணிவங்க, பெண்களுக்கு மதிப்பு இல்லை, கட்சியில் மதிக்க மாட்டாங்கன்ற மாதிரிலாம் தொடர் பிரச்சாரம். இந்த தொடர் பிரச்சாரம் எங்கே வரைக்கும் போகுது அப்படின்னா, சத்யராஜனுடைய மகள் அவங்க வரைக்குமே கிட்டத்தட்ட போதும். அவங்க நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. உதயநிதியோட ஒப்பிட்டு பேசும்போது சொல்கிறாங்க, அவர் என்ன இவர் மாதிரி நடிகர், அவர் என்ன ப்ரைவேட் ஜெட்டில் ஏரோப்ளைனில் போகிறான்ற மாதிரி தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்களே. இப்போ இவ்வளோ விமர்சனங்களையும் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க நீங்கள்? இல்லை, இந்த சத்யராஜோட மகள் முதல்ல யார்? அவங்க பேர் தெரிஞ்ச நடிகர். அவங்க பேர் தெரியுமா உங்களுக்கு? சத்யராஜன் தான் தெரியும், பேர் தெரியும். சத்யராஜன் மட்டும் தான் தெரியும். சத்யராஜோட மகள்னு தெரியும், பேர் தெரியுமா? பேர் தெரியாத இவங்கெல்லாம் என் தலைவரை பார்த்து பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல என்ன தகுதி இருக்குது? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அவர் அரசியலுக்கு வரதுக்கு என்ன தகுதி இருக்கு? அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? முதல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து இந்த கேள்வி உங்களால கேட்க முடியுமா? அவர் 4 படம் தான் நடிச்சாரு, 4 படம் நடிச்சுட்டு அரசியலுக்கு வந்துட்டாரு. அவர் ரியல் ஹீரோன்றாங்க. யாரு? உதயநிதி ஸ்டாலின். எந்த இடத்துல ரியல் ஹீரோ? அவர் என்ன பண்ணாரு? மக்களுக்காக ஒரு சேவையாற்றுறாரு. என்ன சேவை செஞ்சிருக்காரு? நீங்க ஒரு 10 சேவை எடுத்து சொல்லுங்களேன். அவர் மக்களுக்காக ஆற்றிய ஒரு 10 சேவைகளை அந்த அம்மா சத்யராஜோடைய மகள் இருக்காங்கல்ல, அவர் மக்களுக்காக ஆற்றிய 10, எனக்கு பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, இப்போ வந்துருச்சு. ஞாபகம் வரதுக்கே 10 நிமிஷம் ஆகுது. இவங்க எல்லாம் எங்க தலைவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த அம்மா வந்து ஒரு 10 சேவை மக்களுக்காக உண்மையிலேயே ஒரு 10 சேவை அவர் ஆற்றியிருக்காருன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் பேச சொல்லுங்க. ஒரு 10 நிமிஷம் அவர் ஆற்றிய சேவைகளை பற்றி பேச சொல்லுங்க. என்ன சேவை பேசுவாங்க? என்ன வந்து மழை வெள்ளம் வரும்போது மதியம் 3 மணி வரைக்கும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எங்க இருந்தாரு? 3 மணிக்கு மேலே தான் அவர் அங்கேயே வந்தார் களத்துக்கு. இதை பற்றி அவர்கள் பேசுவாங்களா? என்ன சேவை செஞ்சுட்டாங்க? கார் ரேஸ் நடத்தினாங்க. நீட் ரகசியம் என்ன ஆச்சு? கார் ரேஸ் முக்கியமா, நீட்டு முக்கியமா? இதை பத்தி பேசுவாங்களா? இன்றைக்கு வந்து வேங்க வயலுக்கு போல ஊட்டியில ஷூட்டிங் நடக்குது, இதை பத்தி பேசுவாங்களா? என்ன சேவை செஞ்சிருக்காங்க சொல்லுங்க. ஒரு 10 சேவையை சொல்லுங்க, ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. அதை பேச முடியுமா அவங்களால? உங்க பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கே எங்களுக்கு 10 நிமிஷம் ஆகுது. நீங்க ஒரு 10 நிமிஷம் அவரை பத்தி பேசுங்க, அவர் செஞ்ச சேவையை பேசுங்க, உங்க கட்சி செஞ்ச சேவையை பேசுங்க. இருந்தா தானே பேசுவீங்க. இப்ப நீங்க எல்லாம் என்ன தகுதியில் இருக்குன்னு விமர்சனம் பண்றீங்க? கூடுதலா கருணாஸ் அவர்களை இதே மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறாரு. எம்ஆர் பன்னீர்செல்வம் ஆரம்பத்தில் வச்சாரு. அந்த டிவிக்கு என்ன சொல்லி சில வார்த்தைகளை பயன்படுத்தலாம் பேசலாம். இல்லை இவங்க பேசலாம் ஒரே டோன்ல இருக்குல்ல. ஒரே விஷயம் சொல்றேங்க. திரு கருணாஸ் அவர்கள் பேசுறதெல்லாம் நீங்க நானும் அவங்க வீட்டுல முதல்ல பாக்குறாங்களா? அவங்க வீட்டுல முதல்ல கேட்பாங்களா அவர் பேசுறத? தெரியல, போய் கேட்டு பாருங்க. அரசியல் கருத்துல என்ன பேசுறோம் அவங்க வீட்டுல போய் நீங்க ஒரு கேட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க வீட்லயே பார்க்க மாட்டாங்க அவர் பேசுறதெல்லாம். என்ன சொல்றேன், ஒரு சீட்டு உங்களுக்கு வேணும் திமுகவில், அதை நேர்மையா கேட்டு வாங்கிட்டு வேலை செய்யுங்க, மக்கள் பணி செய்யுங்க, மக்கள்கிட்ட போய் நில்லுங்க. ஒரு சீட்டுக்காக தான் தாவ வேற எதுக்காக அவர் செய்யறாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு அரசியல் கட்சின்னு வரும்போது துரிதமான நடவடிக்கைகள் இருக்கணும், அடுத்த செயல்பாடுகள் இருக்கணும், தொலைநோக்கு வியூகங்கள் வகுக்கப்படணும். இது எதுவுமே இல்லை. அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய பாலியல் வழக்குல இன்றைக்கு வரைக்கும் வந்து சம்பந்தப்பட்ட திமுகவுடைய அனுதாபி குற்றவாளி தண்டிக்கப்படல. என்ன துரித நடவடிக்கை? வழக்கு நடந்துட்டு இருக்குல்ல. எத்தனை வருஷம் நடத்துவீங்க? ஏன் அதை கேள்வி கேட்க தெரியாதா? உள்ளாட்சி வழக்கு கூட கிட்டத்தட்ட 2019 நடந்த வழக்கு 6-7 வருஷம் நடந்து இன்னைக்கு அதான் நாங்க கேட்கிறோம். அதைத்தான் நடக்குது. அதான் நாங்க கேட்கிறோம். 90 நாட்களுக்கு அதான் நாங்க சொல்றோம், 90 நாட்களுக்குள்ள இது போன்ற பாலியல் வழக்குல வந்து தீர்ப்பு வழங்கணும், குற்றவாளியை கண்டுபிடிக்கணும், உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்கணும், அதற்கு வந்து விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் கொண்டு வரணும், அதற்கான முயற்சிகள் எடுங்க. பெண்கள் எங்கேயுமே பாதிக்கப்படக்கூடாதுன்னா விசாரணையும் துரிதமா இருக்கணும், தீர்ப்பும் உடனடியாக வரணும், தண்டனையும் உடனடியாக வழங்கப்படணும். அப்பதான் குற்றவாளிக்கு பயம் வரும்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதை கருணாஸ் எங்கேயாவது பேசியிருக்காரா? கருணாஸ் எங்கேயாவது பேசியிருக்காரு? என்ன பேசிட்டு இருக்கிறாரு? நீங்க பாத்தீங்களா? 5 கிலோமீட்டர்
நடைப்பயணம் வாக்கிங் போனோம் கொடியை தூக்கிட்டு, அதற்குள்ள பாகிஸ்தான்காரன் போரை நிப்பாட்டிட்டான். இந்தியா பாகிஸ்தான் போர் நிப்பாட்டிட்டான். தெரியுதா நம்ம முதல்வருடைய பவர்? இவரெல்லாம் அரசியல்வாதியா? என்ன சென்னையில வாக்கிங் போனாங்கன்னா அங்க போர் நின்றுருமா? இது ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, அதேதான். எப்படி காலையில டிஃபன் சாப்பிட்டுறது, டிஃபனை சாப்பிட்டுட்டு நேரா மெரினாக்கு வந்துடணும். வந்துட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும், யாரு கூட எல்லாம் செட்டப் பண்ணிட்டு உண்ணாவிரதம் சொல்லி இருந்துடணும். மதியம் லஞ்சுக்கு டைம் ஆன உடனே போர் நிப்பாட்டியாச்சு, நான் கிளம்புறேன், உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு கிளம்புறோம். உடனே இவங்க தான் போரை நிப்பாட்டினாங்க, ஈழத்துல மக்களை காப்பாத்தினாங்க அப்படின்னா அவன் ஒன்னும் சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமும் சுடுவான் அவன். உடனே என்ன சொல்லுவாங்க, மழை நின்றாலும் தூவானம் நிற்கவில்லை அப்படின்வாங்க. இதெல்லாம் என்னங்க பேச்சு? இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவர் பேசுற பேச்சா? அரசியல் தெரிஞ்சவங்க பேசுற பேச்சா இதெல்லாம்? இவங்க சென்னையில வாக்கிங் போனாங்க, முதல்வர் சைக்கிள்ல போறாருன்னா பாகிஸ்தான் போர் நிப்பாட்டின்னு பேசுவாங்களா? இந்தியா பாகிஸ்தான் போர் நின்னுச்சுன்னு பேசுவாங்களா? என்ன மாதிரியான அரசியல் இதெல்லாம்? ஒரு சீட்டுக்காக இப்படியா பேசிட்டு இருக்கீங்க? மக்கள் பாக்குறாங்களோ என்ன நினைப்பாங்க அவங்கள? அப்ப ஒரு சீட்டுக்கு பேசாம எதுக்கு பேசுறாங்க இதெல்லாம்? சொல்லுங்க. இந்தியா பாகிஸ்தான் போற வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடைபெற்றா நிப்பாட்டி சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? மக்கள் ஏத்துப்பாங்களா? அப்ப இது ஒரு சீட்டுக்கு பேசுற பேச்சு தானே. அப்புறம் ஒரு சீட்டுக்கு பேசினா நாங்க இப்படிதான் பேசுவோம். உங்களுக்கு சீட்டு வேணும்னா மக்களுக்கு வேலை செய்யுங்க, மக்களோட நன்மதிப்பை பெறுங்க, கூட்டணி வச்சு நீங்க சீட்டு வாங்குங்க. அதுக்கு ஏன் இன்னொருத்தர் அவதூறா பேசணும்? விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி அப்ப தாவேகா? விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி தாவேகா மட்டும் இல்ல, எந்த கட்சியும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது கிடையாது. அவதூறா பேசுறதுக்கு தான் நம்ம அப்பாற்படுறோம். திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இப்படிதானே நீங்க நடிகர்களை வச்சு பேசுனீங்க. அவர் மேல அரசியல் ரீதியாக விமர்சனம் வச்சிங்களா? திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மேல மீடியாக்காரர்களை ஏவி விடுறது, இது போன்ற வந்து சோகால்டு பத்திரிகையாளர்களை ஏவி விடுறது, நடிகர்களை ஏவி விடுறது, அவரை பர்சனலா அட்டாக் பண்றது, அவரை பத்தி பர்சனலா தப்பா பேசுறது, அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து கொலாப்ஸ் பண்றது, இது போன்ற வேலை தானே செஞ்சீங்க. நீங்க அதே வேலை தானே பண்ணிட்டு இருக்கீங்க. இது விமர்சனமா? அரசியல் ரீதியான விமர்சனத்தை வைங்க, பேச தயார்னாங்க. இது அரசியல் ரீதியான விமர்சனமா? இது தாவேகாவை பற்றி எந்த கட்சியெல்லாம் விமர்சனம் பண்ணி பேசுறாங்களோ அவங்க எல்லாம் சீட்டுக்காக பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? விமர்சனம் நாகரிகமாக இருந்தால் நாங்க நாகரிகமா பதில் அளிக்க தயார். அவதூற பரப்பிட்டு இருந்தா அது சீட்டுக்கு பேசுறது தான், ஆதாயத்துக்கு பேசுறது தான், விளம்பரத்துக்கு பேசுறது தான், வேற வழி இல்லாம பேசுறது தான். இதுதான் நாங்க சொல்லுவோம். நான் இன்னொரு கேள்வியும் கூடுதலா கேட்டிருந்தேன். கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அங்க சொல்றேன். நீங்க இன்றைக்கு வந்து நீங்க அந்த கேள்வி கேட்கும் போதே அழகா கேட்டீங்க. அதுதான் உண்மை. என்னன்னா, நாம் தமிழர் கட்சியில வந்து நிர்வாகிகள்லாம் வெளியில போகும்போது வந்து நிறைய நிர்வாகிகள் வெளில போயிட்டாங்கன்னு செய்தி வருது. உண்மை. நிர்வாகிகள் வெளியில போறது வேற விஷயம். இவங்க நிர்வாகிகளா? நீங்க சொல்லக்கூடிய அந்த சகோதரியோ இல்லை இணையதளத்தில் வந்து இன்ஃப்ளூயன்சரா பேசக்கூடியவர்களோ எழுதக்கூடியவர்களோ இவங்கெல்லாம் வந்து கட்சியில நிர்வாகிகளா? கட்சியில எத்தனை ஆண்டு காலம் வேலை செஞ்சிருக்கிறாங்க? மக்கள் இயக்கத்துல பொறுப்புல இருந்தாங்களா? மக்கள் இயக்கத்துல நிர்வாகியா இருந்தாங்களா? மக்கள் இயக்கத்துல பணி செஞ்சாங்களா? இல்லை ரசிகர் மன்ற நிர்வாகியா இருந்தாங்களா? அதுக்கு முன்னாடி எதுல இருந்தாங்க சொல்லுங்க. இவங்க திடீர்னு முளைச்சவங்க வீடியோ போடுறாங்க, எழுதுறாங்க, பேசுறாங்க, திடீர்னு காணாம போயிடுறாங்க. இது கட்சி என்ன பண்ணும்? இது கட்சி மேல போகும்போது இவங்க சும்மா போக மாட்டாங்க. கார்னர் பண்ணி தான் நீங்க வந்து பல விஷயங்களை கட்சியில இருக்கிறவங்க செஞ்சாங்கன்ற மாதிரி என்ன கார்னர் பண்ணிட்டாங்க? பெண்களுக்கு எதிராக ஏதோ என்ன கார்னர் பண்ணிட்டாங்க? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இத்தனை ஆண்டு காலமா உழைச்ச அத்தனை பெண்களுக்கு மகளிர் அணியில இருக்கிறாங்களே, மாநில நிர்வாகிகளா இருக்கிறாங்களே, தலைமை நிர்வாகத்துல இருக்கிறாங்களே, கொள்கை பரப்புல இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் அப்ப எப்படி வந்தாங்க? இத்தனை ஆண்டு காலம் உழைச்சானே வந்திருக்கிறாங்க. என்ன உழைக்காம வந்துட்டாங்களா? ஏன்னா இத்தனைக்கு எவ்வளவு இன்றைக்கும் வந்து நீங்க வார்டு அளவுல போய் பாருங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய மகளிர்கள், மகளிர் அணியில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இன்னைக்கு வார்டு லெவல்ல அவங்க முகமே யாருக்கும் தெரியாது. அவங்க சொந்த காசுல மக்களுக்கு செலவு பண்ணி மக்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் செய்ய மாட்டோமா, மக்களுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கிட மாட்டோமான்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு, வேலையும் பார்த்துக்கிட்டு, தொழிலும் பார்த்துக்கிட்டு, மக்களுக்கு சேவை செய்யணும்னு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க முகம் பேர் கூட இங்க யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, சோசியல் மீடியால இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, ட்விட்டர்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, என்னைய கட்சியில சேர்த்துக்கல, என்னைய கார்னர் பண்றாங்கன்னா என்ன மாதிரியான இது நடவடிக்கை இது? அப்ப உழைச்சவங்களாம் யாரு? உழைச்சவங்க யாரு? இன்றைக்கு நீங்க 1000 பேசலாம், புரியுதுங்களா? என்ன இது உடனே திமுக காரன் கையில் எடுத்துக்கிறான். இதை எடுத்துக்க என்ன பண்றாங்க? இந்த ஆன்லைன்ல இருக்கக்கூடிய 200 கைக்கூலிகள் எல்லாமே இவங்களை கட்சியை விட்டு போய் இவங்க வந்து கட்சியோட ஆதரவை விலக்கிக்கிட்டாங்க. இவர் கட்சியோட ஆதரவை விலக்கிக்கிட்டார். இனிமே கட்சி என்ன பண்ணும்? இனிமே கட்சி என்ன பண்ணும்? எத்தனை பேருக்கு நீ இந்த மாதிரி வரிசையில சொன்னீங்கன்னா என்னால் லிஸ்ட் போட முடியும். நான் பேர் சொல்ல விரும்பல. எத்தனை பேருக்கு இதே கருத்து நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப அவங்க எல்லாம் போனாங்கன்னா கட்சி இல்லாம இருக்கா? கட்சி நடக்காம இருக்குதா? கட்சியில வந்து பேசாம இருக்கிறோமா, எழுதாம இருக்கிறோமா, கட்சியில நிர்வாகிகள் செயல்படாம இருக்காங்களா, மாவட்டத்தில் தடை நிர்வாகம் செயல்படாம இருக்குதா? என்ன மாறிடுச்சு? உழைச்சவங்க இன்னும் கட்சியில தாங்க இருக்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலமா தலைவருக்காக மக்களுக்காக உழைச்சவங்க கட்சியில இருக்கிறாங்க. அவர்களுக்கான இடத்தை எங்களுடைய தலைவரும் பொதுச் செயலாளரும் மிக சரியா கொடுத்திருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்துட்டு உடனடியா இவங்க எதிர்பார்த்தது நடக்கணும் அப்படின்னா அப்ப இத்தனை ஆண்டு காலம் உழைச்சவங்க யாரு?
இத்தனை ஆண்டு காலம் பேசிட்டு இருக்கவங்க யாரு? இத்தனை ஆண்டு காலம் எழுதிட்டு இருக்கவங்க யாரு? அப்ப இவங்களை வச்சு திமுக ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்குது. அந்த வழக்குள்ள இவங்க விழுகிறாங்க போயிட்டு. திமுக அழகா கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களை வச்சுக்கிட்டு. யாரோ ஒருத்தர் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து வீடியோ போடுறாரு, அவர் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வருது, ஏதோ ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டு வருது, உடனே வந்து தாவேக்காவினரை இப்படிதான் அவங்க சித்தரிப்பு. இந்த வார்த்தையை சொன்னாங்க, என்னது விர்ச்சுவல் வாரியர்ஸ், அந்த வார்த்தையை பயன்படுத்தி எல்லா ஊடகங்களும் போட்டாங்க. அப்ப என்னன்னா, அப்ப ஊடகங்கள் என்ன மாதிரி செயல்பட்டு இருக்குது? அவர் யாருன்னு தெரியுமா? அவர் என்ன கட்சி நிர்வாகியா இருந்தாரா? அவரு இணையதள அணியில இருக்காரா? அவர் இணையதள அணியில பொறுப்புல இருக்கிறாரா? இல்ல இத்தனை ஆண்டுகளும் இணையதளத்தை செயல்பட்டு இருந்தாரா? இல்ல சீர்மன்றமாக இருக்கிறது இணையதளத்தில் வந்து அவர் பேஜஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாரா? தலைவருக்காக உழைச்சிட்டு இருந்தாரா? எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருந்தாரா? யார் அவர்? அப்ப எப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியும்? அப்ப திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய வேலைகள்ல இதெல்லாம் நடக்குது. அப்ப இதை வைத்தும் தாவேக்கா எப்படியாவது தகர்க்க பார்க்கலான்ற மாதிரி ஒரு வியூகம் தான். இவங்க வந்து இதெல்லாம் செய்யறதுனால மக்கள் மத்தியில ஒரு அவப்பெயரை உண்டாக்கிட முடியும், ஒரு நெகட்டிவை ஸ்ப்ரெட் பண்ணிட முடியும், இணையதளத்துல வந்து ஒரு சலசலப்பை உண்டாக்கிட முடியும். இவங்க இல்லைன்னா கட்சி ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுத்துட முடியும். நீங்க சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்கறதுக்கே எங்களுடைய தோழர்கள் தயாராக கிடையாது. அவங்க வந்து 2026 எப்படி தலைவரை முதலமைச்சராகிறது, கட்சியை எப்படி ஜெயிக்க வைக்கிறது மிக முனைப்போட 234 தொகுதியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இணையதளம் மூலமாக தலைவருடைய ஒவ்வொரு கருத்தையும் கருத்தியல் ரீதியாக கொண்டு போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு எங்க ஆட்களுக்கு டைம் கிடையாது. ஆனா யாரோ ஒருத்தர் போடுறதை எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறாங்க. பல்வேறு செய்திகள் எங்களோட பகிர்ந்துருக்கீங்க. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். மக்கள் தெளிவடையட்டும். ரொம்ப நன்றி.